வணக்கம். என் பேர் பிரசன்னா. எனக்கு வயசு 46. நாங்கள் 40 நாளாக இங்கே பாடிஃபை தெரப்பி எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு உடம்பில் நிறைய வெரிகோஸ் வெயின், கால் ஒரு பக்கம் மறுத்து போகிறது, இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துருச்சு. அப்புறம் அதெல்லாம் இப்போ இந்த 40 நாளில் நாங்கள் எடுத்து எங்களுக்கு ஷோல்ட்ரு வலி ரொம்ப ஷோல்ட்ரு வலியாக இருந்ததுங்க சார். அப்புறம் இப்போ 40 நாள் எடுத்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் நல்ல பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாடிஃபை. எங்களுக்கு கடவுள் காமிச்ச மாதிரி இருந்தது. நல்லா உடம்புக்கு நல்ல பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்காருக்கும் அதே மாதிரி தான். நான் 10-20 நாளில் அவரையும் கூட்டிகிட்டு வந்தோம். அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவங்களுக்கும் ஷோல்ட்ரு வலி, இடுப்பு வலி எல்லாமே இருந்தது. எல்லாமே பரவாயில்ல. பாடிஃபை வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இப்போ எங்களுக்கு சால்வ் ஆகிட்டுருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்குது. ரொம்ப நன்றி சாருக்கும் நன்றி, பாடிஃபைக்கு நன்றி. நாங்கள் இப்போ அடுத்த வாரம் நாங்கள் வாங்க போகிறோம். ஆர்டர் பண்ணியாச்சு. எங்களுக்கு அது வீட்லேயே பண்ணிகிட்ருக்கலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். எல்லோரும் இதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நிறைய பிரச்சனைகள் சரியாயிட்ருக்குதுங்க. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லா எல்லா நோய்க்கும் தீர்வு கிடைக்குது. நன்றி, வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சந்திரன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன், வசித்து வரேன். என்னுடைய 2 கால்களும் வெகு நாட்களாக கருப்படித்து சரியான ரத்த ஓட்டம் இல்லாதனால கருப்படிச்சு இருந்தது. அது அப்போது அடிக்கடி ஒரே அரிப்பும் சொரிச்சலும் இருந்தது. அது நானும் சில மருந்துகள்லாம் போட்டு பார்த்தேன், ஒன்றும் சரியாகலை. அப்போ அரிக்கும்போது என்னென்னா, நான் சீப்பு வச்சு சொரியுவேன். காலெல்லாம் உங்களுக்கு அப்படியே ரத்தம் இதாகி நீர் வடிய ஆரம்பிச்சது. ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அப்பப்போ நான் மருந்து போட்டு சரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் மூலமாக பைரவ சுந்தரம் அவர் போய் பாருங்கள், அவர் ஒரு அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறாரு, அவரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே அவர்கிட்ட வந்தோம். அவர் வந்தப்போ என் காலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு, என்னாலும் அவர் நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடிஃபைங்கிற ஒரு மிஷினில் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு 2-3 நாட்கள்லேயே அதனுடைய பலன் தனியாக ரிசல்ட் தனியாக தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இப்போ நான் தொடர்ச்சியாக ஒரு 15 நாளாக கண்டினியூவாக எடுத்துகிட்ருக்கிறேன். என்னுடைய கால்கள் பழைய தோற்றத்துக்கு மாறி வந்துட்டுருக்கு. அற்புதமான மிஷின். நல்ல ஒரு மாற்றங்கள் என்னுடைய காலில் ஏற்படுது தெரியுது. இது நல்ல ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு மருத்துவ குலத்துக்கே ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பான மிஷின். இதை எல்லோரும் வாங்கி இந்த கால்வலி, வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி இருக்கிற ப்ளட்டு சர்க்குலேட் ஆகாதவங்க வாங்கி இதை உபயோகப்படுத்தினா நல்லது. எனக்கு பர்சனலாக இது முகஸ்துதியெல்லாம் இல்லை, எனக்கு பர்சனலாகவே எனக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டதுனால நான் புதுசாக ஒரு மிஷின் வாங்கி என் வீட்லேயே உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி மிஷின் வாங்க போகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு மெயினாக அவர் பைரவ சுந்தரத்துக்கு இந்த மிஷின் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணவருக்கு ரொம்ப நன்றி. அவர் நீண்ட நெருங்காலம் வாழ வேண்டும். நன்றி நன்றி. வணக்கம், என் பேர் செல்வி. நானும் எங்கள் வீட்டுக்காரும் 2 பேரும் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அவருக்கு கால் ரொம்பவும் கருப்படித்து ரொம்பவும் இதாக இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொன்னாங்க, இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்களும் வந்தோம். பார்த்துட்டு இது பண்ணினோம். சரி, இது ரெடி ஆகுமா ஆகாதா, சரி முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்ணினோம். அப்புறம் அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு பார்க்கலாம், ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. நம்ம ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் எடுத்தோம். இப்போ எங்கள் வீட்டுக்கார் கால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதே மாதிரி எனக்கும் கால் முட்டி பாதம் இதெல்லாம் வலி ஜாஸ்தியாக இருக்கிறனால அப்புறம் நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பார் கண்டினியூவாக. அவர் ஒரு நாள் கூட ப்ரெஷர் மாத்திரை
சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த அக்கு பஞ்சர் இது மிஷினில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ப்ரெஷர் மாத்திரையே சாப்பிட்றதில்ல. அவருக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ப்ரெஷரு, யூரின் பாஸ் இதெல்லாமே நல்லா போகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப உயிர் காக்கும் மிஷினுன்னு சொல்லலாம். நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம வந்து அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டாம். நம்ம வீட்லேயே வாங்கி வச்சு நம்மளே டைமுக்கு டைம் அது கரெக்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா, நம்மளுக்கு மெயின் காரணம் வந்து பாதங்கள் தான் மெயின். பாதம் இருந்தால் தான் நம்மளால் எங்கேயுமே நடக்க முடியும், போக முடியும், வர முடியும். அதனால் இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட். அதனால் எங்களை பார்த்து நீங்கள் மற்றவங்களாம் இது பயன்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார இப்போ அவர் ப்ரெஷர் மாத்திரை கூட சாப்பிட்றதில்ல. எனக்கு ஆக்சுவலாக ப்ரெஷரு இதெல்லாம் இல்லை, ஆனால் கால் வலியெல்லாம் இப்போ எனக்கு பரவாயில்ல. நான்லாம் ஓடிக்கிட்டே இருப்பேன், நிற்கவே முடியாது என்னால். அந்த கால் வலியோடவே ஓடிக்கிட்டே இருப்பேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு பரவாயில்ல. அதனால் இந்த நுனி எதுக்காகவே எனக்காக இல்லைன்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மிஷின் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் மிஷின் வாங்க போகிறோம். அதனால் இது ஒரு உயிர் காக்கும் கருவினே சொல்லலாம். அதான் இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து அசால்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். டாக்டர்கிட்ட போனோம்னா 50,000 கொடு, லட்சம் கொடும்பா. வேறு வழி இல்லாமல் நம்ம கொண்டு போய் கொடுத்து நம்ம நோயை நல்லா ஆக்கணும்னு பார்ப்போம். அவங்க ஒரு நோய் நல்லா பண்ணுவாங்க, இன்னொரு நோய்க்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் வாட்டுக்கு அழகாக மிஷினை வாங்கி இது பண்ணிவிட்டு ஜம்முன்னு வீட்டிலையே உட்காந்துட்டு நம்ம சௌரியத்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் கால் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரொம்பவுமே முக்கியமான ஒரு நம்ம உடம்புல அங்கம் வந்து முதல் வந்து கால் தான். அந்த கால் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம எங்கேயுமே போக முடியும், வர முடியும், நடக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். கால் வலி வந்தால் நம்ம டோட்டல் லைஃபே ஸ்பார் ஆகி எங்கேயும் போகிறதுக்கு விருப்பம் இருக்காது, எதையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒரு பணம். இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. தயவுசெய்து நாங்கள் வாங்குகிறோம், அந்த மாதிரி நீங்களும் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்துகிட்டு நீங்களும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒன்றும் ரொம்ப பெரிய செலவெல்லாம் கிடையாது, ரொம்ப இது இல்லை. டாக்டர்கிட்ட போனோம்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க, நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க என்னென்ன தெரியாது நம்மளுக்கு. அதனால் இது வந்து ஒரு 15,000 தான் உங்களுக்கு அழகு போல் நீங்கள் வாங்கி டெய்லி ரெகுலர் யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் வராது, சுகர் வராது, யூரின் பிரச்சனை இருக்காது, கிட்னி ப்ராப்ளம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு எதுவும் நல்லா இல்லைன்னா நீங்கள் வாங்க. சாட்சிக்கு நானும் என் கணவரே தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவன் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும். இது ஒரு உயிர் காக்கிற சிகிச்சைன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நன்றிங்க. பாடி ஃப்ரைக்கு வந்திருக்கேன். 35 நாள் ஆச்சு. நல்லா இருக்கு மூவிங் எல்லாம். என்ன ப்ராப்ளத்துக்காக பாடி ஃபை யூஸ் பண்ணீங்க? ஒரு சைடு ஸ்ட்ரோக் ஆகி போச்சு. ஓகே, எவ்வளவு நாட்களாக? 35 நாளாக இருந்துச்சு. என்ன வயசு? 43. எந்த ஊர் பாடி ஃபைல நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூரில். ஓகே. சிவாந்தாலினி. ஓகே, அவ்வளோதான். 35 நாள் ஆச்சு வந்து. பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. நல்லா நடக்க முடியுதுங்களா? நல்லா நடக்க முடியுதுங்க. ஓகே, புதிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஆமாங்க. பாடி ஃபை நம்பர் 1. நம்பர் 1. 19 கோபால் ரத்தனம், அட்கா காலனியில் தேர்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். கோயம்புத்தூர் டாடா பைட் கோயம்புத்தூர் 12. ஓகே சார். நான் வந்து அதான் 19ஆம் தேதி அன்றைக்கி காலையில் பால் வாங்க போனேன். பால் வாங்க முடியல. இது வந்து நான் 1.5 லிட்டரு வாங்குவேன், தூக்க முடியல. பால் தூக்க முடியல, அப்படி தள்ளாடுது. மேலேருந்து மாடி வீடு, மேலே ஏற முடியல. தட்டு மாதிரி தான் மேலே போனேன். அப்புறம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே ஸ்டோருக்கு வரணும்னு இருந்தேன். தட்டு மாதிரி தான் வந்தேன். வந்து எல்லாம் இப்படி இருந்தால் கொஞ்சம் எனக்கு எதுவும் நேரம் இந்த அம்மாக்கிட்ட கேட்டேன். இல்லை நீங்கள் பண்ணிக்கலாம், சரியாயிடும் அப்படின்னு சொன்னான். நான் முதல்ல வந்து இங்கே தெரப்பி பண்ணேன். தெரப்பி பண்ணல, கையெல்லாம் நல்லா இதாகிடுச்சு, ஃபேஸ் இதாகிடுச்சு, வயிறு நல்லா சரியாயிடுச்சு, கால் இது நல்லா ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கை சேர்க்குதான் இருக்கு, மற்றபடி எல்லாம் நல்லா தனியாக நடந்து வர முடியுது. தனியாக நடந்து வந்து செப்பல் போட முடியாமல் வந்து செப்பல் போட்டேன். 2-3 நாளைக்கு என் ஃப்ரெண்டு தான் வந்து கூட்டிகிட்டு போனான். அவனுக்கு ஆன்லைனில் கிளாஸ் இருக்கு, அவனை ஏன் வெயிட் பண்ணவனே நானே தனியாக. எப்பவும் நாம் வந்து மற்றவருடைய எதிர்பார்ப்பை வச்சுக்கூடாது.
எதிர்பார்ப்பை வச்சுருந்தோன்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நாமளே முயற்சி பண்ணி செய்யணும். இந்த நரம்பெல்லாம் எப்படி தெரியுமா, நரம்பெல்லாம் நாம் தான் வேலை செய்ய வைக்கணும், மற்றவங்க செய்யக்கூடாது. குச்சி வச்சுக்கலான்னாங்க, குச்சி வச்சுக்கூடாது. குச்சி வச்சுருந்தோன்னா வேலை செய்யாது, நாமளே தான் போடணும். மாடிஃபை ப்ராடக்ட் எப்போ வீட்டுக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமைக்கு 10 மணிக்கு எடுத்துட்டு போயிட்டேன். வெள்ளிக்கிழமைனா எந்த தேதி? அதாவது இந்த வெள்ளிக்கிழமை, அதான் 10ஆம் தேதி 2023, 10/11/2023 ஒரு 10-10:30 மணிக்கோ வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு நல்லா இருக்குது, இந்த ப்ராடக்ட்டு நல்லா இருக்குது, நல்லா ஒர்க்காது, வரப்பிரசாதமாக இருக்குது. இது வந்து ரொம்ப தேங்க்ஸு, அவ்வளோதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லுங்கண்ணா. நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அவங்கள்ட்ட வந்து கையெல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்குண்ணா. கையெல்லாம் வந்து இப்போ நல்லா இருக்கு. நம்ம எத்தனை நாள் பாடிஃபை யூஸ் பண்ணீங்க? இப்போ எனக்கு ரொம்ப நாள் இருக்குங்க, 1.5 வயசு, 1.5 வருஷம். அதுக்கப்புறம் இது வந்து 10 நாள் ஆச்சுங்க. அதாவது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு 1.5 வருஷம் ஆச்சு. இந்த பாடிஃபை பிளட் சர்க்குலேட்டரி இன்னையோட 10 நாளாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதன் மூலமாக என்ன முன்னேற்றங்கள் கிடைச்சது? அது நல்லா இருக்குண்ணா, நடப்பேன், குடிப்பேன், எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, பேச்செல்லாம் பக்காவா இருக்குங்க. பேச்சுனா அடிச்சு போடுங்க. அதே சிவான் தான், சிவான் தான். சிவானா எல்லாரும் சொல்லுவாங்க, சிவானந்த காலையில் டெம்போ சிவானா எல்லாரும் தெரியும். கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி. டெம்போ டிரைவர். ஓகே, டெம்போ டிரைவர். ஓகே ஓகே. தவறான பழக்கத்தினால உங்களுக்கு பக்கவாதம் வந்தது. இப்போது அந்த பக்கவாதத்திலிருந்து மீண்டு வருவதற்கு பாடிஃபை பிளட் சர்க்குலேட்டர் உதவியாக இருக்குது. அதனால தான் நீங்கள் இதை வாங்கிட்டு போகிறீங்க. சரி, ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கரெக்டு தான். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சு. கருப்பாக இருந்துச்சு காலு நிறைய. இந்த கருப்பு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதுதான் மெயின். அது பாடி ஃப்ரீ ஆயிடும். கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு. ഇങ്ങനെ ഇതെല്ലാം പോകുന്നു ഞാൻ വിശ്വാസം ഉണ്ടായില്ലേ. പക്ഷെ 5 ദിവസത്തിൽ ഈ കറുപ്പൊക്കെ കഴിഞ്ഞു. അതെല്ലാം ഒരാളെ ഫുള്ളുമേ പോകും. പിന്നെ ഇടുപ്പ് വേദന ഈ സൈഡ് ഫുള്ളും കാണിക്കും. അതെല്ലാം കുറവായി. എൻ്റെ വണ്ണം വീട്ടിൽ വെച്ചിട്ട് 2 നേരം എടുക്കും. എനിക്ക് വന്ന് 20-25 നിമിഷം നേരം എടുക്കും. വീട്ടിൽ പോകണേ നമുക്ക് 2 ടൈം എടുക്കണം. 2 ഇതിൽ 2 മോഡൽ എടുത്തിട്ട് ടെൻസ് டைம் இருக்கும் போது ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ வெரி